الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده لا شريك له في ألوهيته ولا ند له في ربوبيته ولا مثيل له في أسمائه وصفاته ليس كمثله شيء وهو السميع البصير. والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுலம் மாணிக்கம் தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன் மொழிகளால் நமக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை ஓதி காண்பித்து அதற்கு விளக்கங்களை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அத்துணையும் வஹியாக இருக்கிறது. லா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் மன இச்சையின் அடிப்படையில் நான் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. எனக்கு அல்லாஹு தஆலா வஹியாக எதை அறிவித்திருக்கிறானோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுவதையெல்லாம் நான் எழுதி வைக்கவா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி அவர்கள் அத்துணையும் எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பழக்கத்தை மற்றவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு சில விஷயங்களை சொல்லுவார்கள், சந்தோஷப்பட்டு சில விஷயங்களை சொல்லுவார்கள். அந்த வார்த்தையினுடைய பரிணாமத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ள முடியாது. இதை நீ எப்படி எழுதி வைக்கலாம்
என்று கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுவதை நான் எழுதி வைக்கவா? ஆரம்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தார்கள். குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் இது குர்ஆனுடைய வசனங்களா அல்லது ஹதீஸா என்று மக்களுக்கு மத்தியில் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தடுத்திருந்தார்கள். பிறகு குர்ஆன் எது ஹதீஸ் என்பதை மக்கள் எளிமையாக புரிந்து கொண்டார்கள் என்ற அடிப்படையில் ஹதீஸுகளை எழுதி வைப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். நிறைய சஹாபாக்கள் அவர்கள் ஹதீஸுகளை எழுதி வைத்திருந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட. அப்போ மற்ற சஹாபாக்கள் இவ்விடத்தில் நீங்கள் எழுதி வைக்கிறீர்களே, இது சரியா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் எழுதி வைக்கட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அத்துணையும் ஹக்கு, சத்தியம் என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்களுடைய பொன்மொழிகளால் இந்த மார்க்கத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்கள் ஹதீஸுகளை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது சில நேரங்களில் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் கடின வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சில நேரங்களில் மிக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமாக பயன்படுத்திய வார்த்தைகள் என்று வருகின்ற பொழுது லைஸ மின்னா, இவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்ற வார்த்தை. இது அல்லாத ஒரு சில வார்த்தைகளையும் அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளுடைய வெளிரங்கமான அர்த்தம் ஒன்றாக இருந்தாலும் அது அரபிகளுடைய பழக்கமாக இருந்தது. அது அந்த அர்த்தத்தை தாங்கி இருக்காமல் வேறு அர்த்தத்தை எச்சரிக்கையை ஒளி கொடுத்தது. எச்சரிக்கைக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த வார்த்தையினுடைய நேரடி விளக்கங்களை பார்க்கும்போது அது மிக கடினமான வார்த்தை. உதாரணத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகலத்க உம்முக என்று சொல்லியிருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் பல சஹாபாக்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த செல்லக்கூடிய செய்தியினுடைய கடுமையை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சகலத்க உம்முக, உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும், உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் என்று சொல்லுவார்கள். இதனுடைய அசலான அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் என்று சொன்னால் தாய் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் நீ மரணிக்க வேண்டும் என்று அர்த்தம். ஐ தமூத வ உம்முக ஹய்யத்துன், நீ உயிரோடு நீ மரணிக்க உன் தாய் உயிரோடு இருக்க வேண்டும். வத்தஹஸனு அலைக்க, உன் மூலமாக அவள் வருத்தப்பட வேண்டும், மகனை இழந்து விட்டோமே என்று. சகலத்க உம்முக்க என்றால் நீ இறந்து போக உன் தாய் உயிரோடு, உன் தாய் உன்னை இழக்கட்டும் என்று சொன்ன உன் தாய் விட்டும் அந்த மகன் இறந்து போகட்டும் என்று அர்த்தம். இந்த வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின நேரடி அர்த்தம் அல்ல. ஆரம்ப காலகட்டத்தில் அரபிகள் இந்த வார்த்தையை இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்தினார்கள். என்றாலும் பிற்காலத்தில் தம்பீஹ், எச்சரிக்கைக்காக வேண்டி இது மாறிவிட்டது. எச்சரிக்கைக்காக வேண்டி சொல்லக்கூடிய செய்தியாக வார்த்தையாக ஆகிவிட்டது. அதே போன்று இப்படிப்பட்ட வார்த்தை அரபுகள் பயன்படுத்துவார்கள். ல அபலக, உன் தந்தை உன்னை இழக்கட்டும், உன் தந்தை இறந்து போகட்டும் என்று அர்த்தம். ல அபலக என்றால் தந்தை இல்லாமல் போகட்டும். ல உம்மலக்க, உன் தாய் இல்லாமல் போகட்டும் என்ற அர்த்தம். ஆனால் இந்த நேரடி அர்த்தமான அரபிகள் எப்படி பயன்படுத்த என்று சொன்னால் பிற்காலத்தில் அது எச்சரிக்கைக்காக வேண்டி ஆகிவிட்டது. இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சக்கலத்க உம்முக்க என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். உன் தாய் உன்னை இழக்கட்டும். இது விஷயத்தை கடுமைக்காக வேண்டியும்
எச்சரிக்கைக்காக வேண்டி ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்கை பிடித்து கொண்டு சொன்னார்கள், அம்சிக அலைக ஹாதா, இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், இந்த நாவை நீ தடுத்து வைத்துக்கொள், இந்த நாக்கை நீ தடுத்து வைத்துக்கொள், கவனமாக பயன்படுத்திக்கொள். அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ். அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வ இன்னா லமுஆஹிதுன பிமா நதகல்லமு பிஹி, இந்த நாவின் மூலமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வைத்து நாங்கள் மறுமை நாளையில் பிடிக்கப்படுவோமா, இந்த மறுமை நாளையில் நாங்கள் தண்டிக்கப்படுவோமா என்ற கேள்வியை கேட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள், சக்லத்க உம்முக யா முஆத், முஆத் உன் தாய் உன்னை இழக்கட்டும். கடுமைக்காக வேண்டி, உண்மையில் அவர்கள் அப்படி நாடவில்லை. சொல்லிவிட்டு சொன்னவர்கள், வஹல் எகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் அலா அவ் அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம். நாளை மறுமை நாளையில் மக்கள், ஒரு சில மக்கள் முகம் குப்புற நரகத்தில் வீசி எறியப்படுவதற்கு காரணமாக இருப்பது அவர்கள் நாவுகள் செய்த அறுவடைதான். அவர்கள் நாவுகள் செய்த அறுவடையின் காரணமாகத்தான், அவர்கள் நாவை பயன்படுத்திய விதத்தின் காரணத்தினால்தான் நாளை மறுமை நாளில் அவர்கள் முகம் குப்புற நரகத்திற்கு வீசி எறியப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக சக்கலத்க உம்முக்க என்ற வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கைக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வார்த்தை என்னவெனில் வைஹக் என்று அர்த்தம். வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அர்த்தம். வைஹக் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது கோபத்தில் பயன்படுத்திய வார்த்தை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியை உங்களை அருட்கொடையாக அன்றி நான் வேறு அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக இருக்கிறார்கள். யாரையும் சபிக்க மாட்டார்கள், கடின வார்த்தை பேச மாட்டார்கள், யாரையும் திட்டியது கிடையாது, சாபமிட்டது கிடையாது, சாபமிடக்கூடாது என்றே தடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் இந்த வார்த்தை வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், ஹவாஸின் யுத்தம் நடந்த சமயத்தில், ஹவாஸின்கிறது ஒரு யுத்தகலம், அங்கு நடைபெற்ற சமயத்தில் அதில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. வெற்றி கிடைத்து விட்டால் அந்த காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், எதிரிகள் விட்டு சென்ற அந்த கனிமத் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்வங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு பங்கு பிரித்து கொடுப்பார்கள். அப்படி பங்கு பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் துல் ஹுவைசிரா என்று சொல்லப்படக்கூடிய பனு தமீம் குலத்தை சார்ந்தவன் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னான், யா ரசூல் அல்லாஹ் யஅதில், அல்லாஹ்வின் தூதரை நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நீதவான், அவ்வளவு நீதத்தினுடைய அசலாக அவர்கள் இருந்தார்கள். எந்த நேரத்திலையும் அநீதியின் பக்கம் போனதே கிடையாது, நீதி தவறியதே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு நீதிவானாக இருக்கும் பொழுது சபைக்கு மத்தியிலே சபையிலே வந்து ஒரு மனிதன் யஅதில், முஹம்மதே நீயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை வைலக், உனக்கு நாசம் உண்டாகட்டும். வைஹக் அந்த வார்த்தையும் வைலக் என்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வைலக்கும் நாசம் உண்டாகட்டும் என்ற அர்த்தம்தான்.
வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் வருது இல்லையா? கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்ற அர்த்தம். வயலுள் ஆக்காபை மினன்னார், குதிங்கால்களை நல்ல முறையில் ஒது செய்கின்ற பொழுது கழுகாதவர்களுக்கு உடைய குதிங்காலுக்கு கேடு உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்தினார்கள். அந்த மனிதனிடத்தில் சொன்னார்கள், ஒமைய அதில் இதா லம் அதில், நான் நீனத்தோடு நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாரு தான் நடப்பார்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபக்கது ஹிப்த வ ஹஸிர்த இல்லம் அகுன் அதில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த மனிதனை பார்த்து இவ்வளவு கோபமாக கேட்டார்கள். இப்படி பல வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்துக்கு தோதுவாக பயன்படுத்திய அந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்திய இன்னொரு வார்த்தை தான் லைஸ மின்னா, இவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்ற வாசகம். இந்த வாசகம் இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபமாக சொன்ன வார்த்தை. ஒருவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இதில் எவ்வளவு கடுமை இருக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எல்லோரும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் படாத துன்பங்கள் இல்லை, அவர்கள் படாத கஷ்டங்கள் இல்லை, அவர்கள் செய்யாத தியாகங்கள் இல்லை. சொந்த பந்தங்களை இழந்தார்கள், சொத்து சுகங்களை இழந்தார்கள், உறவுகளை அவர்கள் வஃபாத்தானார்கள், அவர்கள் எல்லோரும் ஷஹீதானார்கள். பல்வேறு தியாகங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அவ்வளவு தியாகங்களையும் செய்வதற்கு நோக்கம் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட முஸ்லிம்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து லைஸ மின்னா, இவன் என்னை சார்ந்தவன் இல்லை. இப்போ லைஸ மின்னா என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவுக்கு இவனுடைய செயல்பாடு இல்லை என்ற அர்த்தம். கடுமையான இந்த வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார் என்று சொன்னால் என்னென்ன சந்தர்ப்பங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை அறிந்து கொண்டு அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். பெற்ற குழந்தையை பார்த்து தகப்பனார் நீ என் மகனே இல்லை என்று சொன்னால் இது எவ்வளவு கடினமான வார்த்தை. பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்த மகனை பார்த்து உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ என் மகனே இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு கடினமான வார்த்தையாக இருக்கும். அதேதான், அதைவிட மிக கடினமான வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை லைஸ மின்னா, இவன் என்னை சார்ந்தவன் இல்லை. எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த வார்த்தை அந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் மறந்தும் கூட செய்துவிடக்கூடாது. அப்படி எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவன், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தியவன், இருவரும் சண்டையிட்டு பிரிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதன். சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள் வருவது என்பது இது சாதாரண விஷயங்கள் தான், வரத்தான் செய்யும், அவ்வப்பொழுது ஏற்படத்தான் செய்யும். அந்த சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைத்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டி கணவன் மனைவியாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று பாடுபடுவதுதான், என்று நினைப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய நல்ல பண்பாக நல்ல செயலாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவியுடைய உறவுக்கு மத்தியில் விரிசலை ஏற்படுத்த வேண்டும், இருவரும் காலம் காலமாக பிரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் யாராவது கணவனிடத்தில் இல்லாத செயல்பாடுகளை மனைவியிடத்திலேயும் மனைவியிடத்தில் இல்லாத செயல்களை கணவனிடத்தில் போய் இப்படி உன்னுடைய மனைவி நடக்கிறாள்,
அல்லது கணவன் மனைவியிடத்தில் போய் கணவனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கிறது என்று இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா அவ் அப்தன் அலா சய்யிதிஹி, என்னை சார்ந்தவன் இல்லை. கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடம் கூறி மனைவிக்கு எதிரான கருத்துக்களை கணவனிடத்தில் கூறி இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன், இருவரும் பிரிந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள். மார்க்கம் கணவன் மனைவியுடைய உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு வீடு கணவன் மனைவி அவர்கள் நிம்மதியாக இருப்பார்களேயானால் அந்த வீடே சந்தோஷமாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். அந்த வீடு சந்தோஷமாக இருந்தால் அந்த தெருவே சந்தோஷமாக இருக்கும், அந்த தெரு சந்தோஷமாக இருந்தால் மொஹல்லாவே இருக்கும். ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேறாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் முதற் காரணமாக இருப்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் மார்க்கம் கணவன் மனைவிக்கு மத்தியில் நெருக்கம் உண்டாகுவதற்கும் இணக்கம் உண்டாகுவதற்கும் சண்டை சச்சரவின்றி அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கு மார்க்கம் அதிகமாக மெனக்கெடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா கணவன் மனைவியுடைய உறவை குறித்து சொல்லும் பொழுது இது நிஅமத் என்று சொல்லி காட்டுகிறான். கணவன் மனைவியுடைய உறவு என்பது ஒரு நிஅமத், அருட்கொடை. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதத்தன் வ ரஸகக்கும் மினத் தய்யிபாத்தி அஃபபில் பாத்திலி யுமினூன வ பிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன். அல்லாஹ் கேட்கிறான், கணவன் மனைவி உறவு என்பது இது ஒரு நிஅமத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் இந்த கணவன் மனைவி கணவனிடத்திலே சந்தோஷமாக இருப்பாளேயானால், எந்த விதமான பிரச்சனைகளின்றி இருப்பாளேயானால், கணவனுடைய கடமைகளை ஹக்கை நிறைவேற்றுவாளேயானால் அவளுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னது மட்டுமல்லாமல் எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளலாம் என்ற சிறப்பையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். சொன்னாக, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண்மணி ஐவேளை தொழுகையை பேணுதலாக தொழுவாளேயானால், வஸாமத் ஷஹரஹா, வருடத்திற்கு ரமலான் மாதம் ஒரு மாதம் நோன்பு வைப்பாளேயானால், ஹஃபிலத் ஃபர்ஜஹா, அவளுடைய வெக்கஸ்தலங்களை பாதுகாத்து கொள்வாளேயானால், வ அதாஅத் ஜௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளேயானால், கீல லஹா, அந்த பெண்மணிக்கு மறுமையில் சொல்லப்படும், உதுகுலில் ஜன்னத மின் ஐய அபுவாபில் ஜன்னத்தி ஷிஅதி, சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள் என்று அவளுக்கு சொல்லப்படும். இப்போ எந்த சூழ்நிலையிலேயும் மனைவி கணவனுக்கு இணங்கி செல்ல வேண்டும், கணவன் மனைவிக்கு இணங்கி செல்ல வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் போய் பேசுவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், அல் இஸ்லாஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி பொய் சொன்னால் அது பொய்யாக பார்க்கப்படாது. வல் ஹர்ப், போர்க்களத்திலே பொய் சொல்லுவது பொய் கிடையாது. அதே போன்று வ ஹதீஸு ரஜுலி இம்ரஅத்தஹு வல் மர்அத்து ஜௌஜஹா, ஒரு கணவன் மனைவி இடத்திலே அவளை பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொன்னால் அது பொய்யாக பார்க்கப்படாது. பொய் என்பது பெரும் பாவம் என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே இருவேறு கருத்து கிடையாது. சில பாவங்கள் கூட அது சிறுபாவம் பெருபாவம் என்று கருத்து வேறுபாடுகள் இருக்க, பொய் என்பது பெரும் பாவம் என்பதிலே கருத்து வேறுபாடே கிடைக்காது. எல்லா உலமாக்களும் ஒருமித்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பொய்யை கூட கணவன் மனைவி இணக்கமாக
இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் அதை பொருட்டாக கருதவில்லை, அது பொய்யாக பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த மார்க்கம் பார்க்கிறது. இப்படிப்பட்ட கணவன் மனைவி உடைய உறவை துண்டாடுவதற்காக வேண்டி, பிரித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு மத்தியில் இல்லாததை சொல்லி பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவன், குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் 3 சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வந்து எஸ்அலூன அன் இபாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத், வீட்டில் எப்படி இபாதத் செய்வார்கள் என்று கேட்பதற்கு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகை, வெளிரங்கமான விஷயங்களில் அவர்களுடைய இபாதத்துகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு தெளிந்த நீரோடை போன்று அவர்களுக்கு தெரியும். சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன இபாதத்துகளை செய்வார்கள் எல்லாம் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சம். ஆனால் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய அந்த செயல்பாடுகள், இபாதத்துகள் எப்படி என்பதை கேட்பதற்கு வீட்டிற்கு வந்தார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் இருந்தார்கள். கேட்ட கேள்விக்கு அன்னையார் அவர்கள் பதிலும் சொன்னார்கள். சொல்லி முடித்து விட்டு அந்த மூவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துகளை, வீட்டில் அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை தகாலூஹா, அதை குறைவாக அவர்கள் கருதினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய இபாதத்துகள் இவ்வளவுதானா, இதைத்தான் செய்வார்களா என்று கொஞ்சம் குறைவாக நினைத்தார்கள். பிறகு அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா தகத்தம மின் தம்பிஹி வமா தஅஹர், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சிட்டான். வ ஐன நஹ்னு, நம்ம எங்கே இருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இபாதத்துகள் செய்கிறார்கள், குறைவாக செய்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாம் அப்படி இல்லையே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே, இப்போ நம்ம குறைவாக அமல் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த மூவரில் ஒருவர் சொன்னார், ஃபஇன்னி உஸல்லில் லைல அபதா, நான் இனி இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன். 3 சஹாபாக்கள் சொன்னார்கள், நான் இனி, ஒருவர் சொன்னார் இரவு முழுவதும் நான் தொழுது கொண்டே இருப்பேன். வக்கால் அல் ஆஹர், இன்னொருவர் சொன்னது வான அசூமு தஹர, காலமெல்லாம் நான் நோன்பு நோற்று கொண்டிருப்பேன், விடாமல் நோன்பு வைக்க போகிறேன். வலா உஃப்திர், விட்டுவிடவே மாட்டேன் என்று சொல்கிறார். விட்டுவிடவே மாட்டேன் என்று சொன்னால் நோன்பு திறக்கிறது அல்ல, தினந்தோறும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார். 3வது அவரும் அன அத்தஸிலு நிஸா ஃபலா அத்தஸவ்வஜு அபதா, நான் பெண்களை விட்டு ஒதுங்கி விட போகிறேன், திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று மூவரும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். ஃபஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் எப்பொழுது வீட்டுக்கு வந்தார்களோ அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மூவருடைய வருகையையும் அவர்கள் கேட்டுவிட்டு, உங்களுடைய இபாதத்தை கேட்டுவிட்டு அவர்கள் இந்த மூவரும் இப்படி தனித்தனியாக சத்தியமிட்டு செய்தியை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அந்த மூவரையும் தேடி, சரி மெதுவாக பார்த்து கொள்ளலாம், சந்திக்கும் போது சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூவரையும் தேடி வருகிறார்கள். அவர்கள் மூவரையும் பெற்றுக்கொண்டார்கள். மூவரையும் பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு சொன்னார்கள், அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் 3 பேர் தான் இப்படி சொன்னீங்களா வீட்டில் வந்து? ஆமையா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அமவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இன்னி லா அக்ஷாக்கும் லில்லாஹ் வ அத்காக்கும் லஹு,
நான் உங்களிலேயே அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுவதும் அல்லாஹ்வை அச்சம் கொள்வதும் நான் தான். மக்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் நான் தான், அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான் தான். என்றாலும் கூட லாக்கின்னி அசூமு வ உஃப்திர், நோன்பு வைக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். வ உஸல்லி வ அர்குத், நான் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். வ அத்தஸவ்வஜு நிஸா, பெண்களை திருமணம் முடிக்கவும் செய்கிறேன். என்றால் ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இதுதான் என்னுடைய வழிமுறை, இதுதான் என்னுடைய வழிகாட்டுதல். இந்த வழிமுறையை எவன் வெறுக்கிறானோ, எவன் விரும்பவில்லையோ, எதை எவன் குறைவாக கருதுவானோ அப்படிப்பட்டவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் மூவரும் தொழமாட்டேன் என்று சொல்லவில்லை, தொழுவேன் என்று சொன்னார்கள். நோன்பு வைக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். திருமணம் முடிக்காமல் எல்லா இபாதத்துகளையும் நேரங்களை செலவழிப்பேன் என்று சொன்னார்கள். என்றாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்தார்கள். இது வழிமுறை அல்ல, இது நல்ல முறை அல்ல, இது குர்ஆன் சுன்னாவுக்கு ஒப்ப அல்ல. ஆகவே என் வழிமுறையை மறுக்கக்கூடியவன், விரும்பாமல் இருக்கக்கூடியவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள். இப்போ திருமணம் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறை. அல்லாஹு தஆலா இந்த திருமணம் குறித்தும் கணவன் மனைவியுடைய அன்பு நேசத்தை குறித்து குர்ஆனில் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் என்பதற்கு அத்தாட்சிகளை அடுக்கடுக்காக அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். பிரம்மாண்டமான படைப்புகளை சுட்டி காட்டி, நீங்கள் சூரியனை பார்க்கவில்லையா, நீங்கள் சந்திரனை பார்க்கவில்லையா, நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்கவில்லையா, விண்ணை முட்டி இருக்கக்கூடிய மலைகளை பார்க்கவில்லையா, ஆர்ப்பரிக்கும் அலை கடலை பார்க்கவில்லையா, இந்த பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. அந்த அத்தாட்சிகளுடைய வரிசையில் அல்லாஹு தஆலா இதையும் சொல்லி காட்டுகிறான். உமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை நாம் படைத்தோம். லித்தஸ்குனு இலைஹா, அவள் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, சக்கீனத்து பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் அல்லாஹ் நிம்மதியை மனைவியிடத்தில் தான் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, இருவருக்கும் மத்தியில் கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் அன்பையும் அருளையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலகத் அர்சல்னா ருசுல மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜ வ ذُرِّيَّةً, உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே திருமணம் முடித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் திருமணம் வாலிபர்களை கடந்து போகக்கூடிய நேரமெல்லாம் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிப கூட்டமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் சக்தி பெற்றவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் திருமணம் முடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கட்டாயம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். 3 நபர்களுக்கு சலாசத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், 3 நபர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை. அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடியவர். வல் முகாத்தவல்லதி யுரீதுல் அதா, அடிமை, ஒரு அடிமை எஜமானனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறான், இவ்வளவு தொகையை கொடுத்து விட்டால் உரிமையாகி விடலாம், அப்படிப்பட்ட அடிமைக்கும் வன்னாக்கிஹு அல்லதி யுரீதுல் அஃபா, பத்தினித்தனத்தை முன்வைத்து திருமணம் செய்யக்கூடிய அந்த மணமகன், திருமணம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட திருமண உறவு என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வினுடைய சுன்னா,
அந்த திருமணத்தை முடிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவன் அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து இவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று பார்த்தால் மோசடி செய்யக்கூடியவனை பார்த்து சொன்னார். மோசடி செய்யக்கூடியவனை பார்த்து சொன்னார். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்தவர்களை ஏமாற்றி மோசடி செய்து பணம் பார்ப்பவர்கள், குறிப்பாக மக்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அடிப்படை தேவையான ஒன்றில் கலப்படம் செய்து பணம் சம்பாதிக்க கூடியவர்கள், மக்களுடைய அவசியமான தேவைகளை அதிகமாக விலை கொடுத்து விற்கக்கூடியவன், மக்களுக்கு அதிகம் தேவையான ஒன்றை ஏமாற்றி அவனிடமிருந்து பணம் பறிக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு முறை மார்க்கெட்டில் கடை வீதியிலே உணவு தானிய குவியல் வைத்து விற்று கொண்டிருக்கிறார் ஒருத்தர். தானிய குவியல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவர்கள் அந்த உணவு தானிய குவியலுக்குள் கையை விட்டார்கள். அப்பொழுது கையில் ஈரம் தென்பட்டது. உணவு குவியலுக்குள் கையை விட்டவர்கள் உள்ளுக்குள் ஈரம் அவருடைய கையில் தென்பட்டது. அப்பொழுது அந்த மனிதத்தில் கேட்கிறார்கள், மா ஹாதா யா சாஹிபத் ஆம், என்ன இது, உள்ளுக்குள்ள பொருளடி குவித்து வைத்து விற்று கொண்டிருக்கிறாய், உணவு பதார்த்தம் கையை உள்ள விட்டால் ஈரமாக இருக்கிறது, மேல் பகுதி காய்ந்து இருக்கிறது, என்ன இது என்று கேட்கும் பொழுது அஸாபத்துஹு ஸமா யா ரசூலல்லாஹ், மழை பெஞ்சுது, மழையின் காரணத்தினால் பொருள் கொஞ்சம் ஈரமாகி விட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கை யராஹுன் நாஸ், மக்கள் பார்க்கக்கூடிய வழியில், மக்கள் பார்ப்பதற்கு எளிதான முறையில் அந்த ஈரமான பொருளை மேலே வைக்க வேண்டியது தானே, உள்ளே வைத்திருக்கிறாயே, வெளியில் பார்க்கும் பொழுது காய்ந்து இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, அதை நினைத்து மக்கள் வாங்குகிற பொழுது அந்த ஈரமான உணவை நீ கொடுத்து விடுவாயே, ஆகவே அவர்கள் பார்ப்பதற்கு எளிதான முறையில் அதை மேல் வைக்க வேண்டியது தானே என்று அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எவன் இப்படி ஏமாற்றுகிறானோ, மனிதர்களை மோசடி செய்கிறானோ, அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மோசடி செய்யக்கூடாது. பணம் ஈட்டுவதற்காக வேண்டி, பணம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறரை மோசடி செய்வது என்பது இது நல்ல காரியமல்ல. அல்லாஹ் நபி அவர்களை பார்த்தே சொல்லுகிறான், மக்கானலி நபியின யகுல்ல, எந்த நபிக்கும் மோசடி செய்வதற்கு ஆகும் இல்லை, எந்த நபிக்கும் மோசடி செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஒமை யகுலுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா, யார் மோசடி செய்வார்களோ அந்த மோசடியை நாளை மறுமை நாளையில் அவர்கள் கொண்டு வருவார்கள். பிறகு அதற்குண்டான பலனை, அவர்கள் செயலுக்குரிய பலனை முழுமையாக அளிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ மோசடி என்பது கூடவே கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், மோசடி செய்வதை குறித்து, யாராவது ஒருத்தர் தன்னுடைய இன்னபிற சகோதரனுக்கு அநீதம் செய்திருப்பானே ஆனால் இன்றைக்கே அந்த அநீதத்திலிருந்து அவன் வெளிவந்து வரட்டும். கபல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், நாளை மறுமை நாளையில் எந்த தீனாரோ திர்ஹமோ பலன் தராத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியேறிவிடட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முறை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய முழுமையான விளக்கம் தெரிந்து கொள்ள இந்த ஹதீஸ் நமக்கு உதவுகிறது. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தோழர்களே ஏழை என்றால் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார், அல் முஃப்லிஸ் ஃபீனா மல்லா திர்ஹம வலா தீனாரா வலா மதா, அல்லாஹ்வின் தூதரை ஏழை என்பவன் யாரு, யாரிடத்தில் திர்ஹம் இல்லையோ, யாரிடத்தில் தீனார் இல்லையோ, யாரிடத்தில் எந்த பொருளும் இல்லையோ அவன்தான் ஏழை என்று சொன்னார்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், சரிதான், அல் முஃப்லிசு மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஏழை யார் தெரியுமா? என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஏழை யஅதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், நாளை மறுமை நாளையில் அவன் தொழுகையினுடைய நன்மைகளை கொண்டு வருவான், நோன்பினுடைய நன்மைகளை கொண்டு வருவான், ஜக்காத்துடைய நன்மைகளை கொண்டு வருவான். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் வந்து சொல்லுவான், கது ஷத்தமஹாதா, அல்லாஹ்வே இந்த மனிதனை திட்டி விட்டான், ஒக்கதஃபஹாதா, என் மீது இவன் இட்டு கட்டி விட்டான், என்னுடைய பொருளை அபகரித்து கொண்டான், என்னை மானபங்கப்படுத்தி விட்டான் என்று அவனுக்கு எதிராக ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடுப்பான். அல்லாஹு தஆலா அங்கே நீதத்தை நிலைநாட்டக்கூடியவன், நீதத்தில் நிலைநாட்டக்கூடியவன். அங்கே நீதத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அநீதம் இழைக்கப்பட்டவன், அநீதம் இழைத்தவன், அநீதம் இழைத்தவனுடைய நன்மைகளை எடுத்து அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு கொடுத்து விடுவான். ஒரு கட்டத்தில் அனைத்து நன்மைகளும் கொடுக்கப்பட்டும் நீதம் நிறைவேற்றப்படவில்லை என்று வருகின்ற பொழுது அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பாவத்தை எடுத்து அநீதம் இழைத்தவனிடத்தில் கொடுத்து அவனை நரகத்திற்கு அனுப்பிவிடுவான். பாருங்கள், மோசடி செய்தாலோ, ஏமாற்றினாலோ, வஞ்சகம் செய்தாலோ, மானபங்கப்படுத்தினாலோ இப்படிப்பட்ட அவனுக்கு நன்மைகள் பலன் தராது. நன்மைகள் பலன் தராமல் நரகத்திற்கு நுழையக்கூடிய காரியமாக அவனுடைய செயல் அமைந்துவிடும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசடி செய்வதை குறித்து கடுமையாக அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எந்த மோசடி எந்த வழியில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயண சுமைகளை அவர்கள் எங்கேயாவது செல்வார்களே ஆனால், பயணத்திற்காக வேண்டி செல்வார்களே ஆனால், அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு இடத்தில் வைத்து அதை பாதுகாப்பதற்கென்று ஒரு மனிதரை நியமிப்பார்கள். அவருடைய வேலை அந்த பொருட்களை பாதுகாப்பது தான். அப்படி பாதுகாப்பதற்காகவே நியமிக்கப்பட்ட மனிதர் கிர்கிரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். கிர்கிரா, இன்னொரு ரிவாயத்தில் கர்கரா என்று வந்திருக்கிறது. எது எப்படியோ அந்த மனிதர் தான் அந்த வேலையை செய்து கொண்டு இருந்தார். திடீரென்று அவர் இறந்தும் போய்விட்டார். அந்த பணியில் இருந்தவர் இறந்து போய்விட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அந்த மனிதன் நரகவாதி என்று சொன்னார்கள். பொருட்களை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் அமர்த்திய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து நரகவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது இவரை பார்த்து நரகவாதி என்று சொன்னார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்களே ஆனால் அது உண்மையைத்தானே சொல்லுவார்கள், பொய் இருக்காது, அப்போ உண்மையாகத்தான் இருக்கும். என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டிற்கு வந்து பார்க்கிறார்கள். அந்த கிர்கிராவுடைய வீட்டிற்கு வந்து சோதனையிட்டு பார்க்கிறார்கள். அந்த வீட்டிலே ஒரு ஆடை, ஒரு துண்டு மேல் ஆடை, ஒரு உடுப்பு அவர்களுடைய வீட்டில் இருந்தது. அந்த உடுப்பு என்ன உடுப்பு தெரியுமா? அது கல்லஹா, மோசடி செய்திருக்கிறார். மோசடியின் மூலம் அந்த பொருளை, பிரயாண பொருட்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டவர், அந்த பொருட்களை மோசடியான முறையிலே அவர் எடுத்து வீட்டிலே வைத்திருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து ஹுவ ஃபின்னார் என்று சொன்னார்கள். ஒரு அபா, ஒரு சட்டை, ஒரு மேலங்கி என்ன பொறுமதி, ஆனாலும் கூட மோசடியின் மூலமாக அதை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து நரகவாதி என்று சொன்னார்களே. ஆனால் அவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஹராமான முறையில் வரக்கூடிய உணவு, மோசடியின் மூலம் பெறக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் நமக்கு ஆபத்தானது, நம்மை மார்க்கத்தை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நல்ல உணவைத்தான் சாப்பிட சொல்லுகிறான், ஹராமான உணவை சாப்பிட சொல்லவில்லை. யா ஐயுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள்,
தூய்மையான உணவுகளை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹலாலான உணவை சாப்பிடுங்கள். நாளை மறுமை நாளையில் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த மனிதனும் கடக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த கேள்வி கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு, பணம் எங்கிருந்து சம்பாத்தியம் செய்தாய் என்றும், வஃபீம அன்ஃபக்கஹு, சம்பாத்தியம் செய்த அந்த பொருளை எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வியும் உண்டு. அப்போ ஹராமான முறையில் வரக்கூடிய செல்வம் ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை சம்பாத்தியம் செய்துவிட்டு வேலை செய்துவிட்டு கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படிப்பட்ட பொறுப்பு அவனுக்கு உண்டு. அடிமை சம்பாத்தியம் செய்வதெல்லாம் எஜமானுக்கு உரியது. அப்படி சம்பாத்தியம் செய்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் உணவை கொண்டு வந்து கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டார்கள். யஅகுலு மின் ஹராஜிஹி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த அடிமை கேட்குறான், அச்சதிரி மா ஹாதா, அபூபக்கர் அவர்கள் இங்கே சாப்பிட்டுட்டீங்களே, நான் இப்போது கொண்டு வந்து கொடுத்த அந்த உணவு என்னது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னன்னு கேட்குறாங்கோ. அப்போ அந்த அடிமை சொன்னால், குன்து தஹன்து லில் இன்சானி ஃபில் ஜாஹிலியா, நான் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் ஜோசியம் பார்ப்பேன். ஆனால் ஜோசி எனக்கு பார்க்க தெரியாது தான், ஏதோ அடித்து விட்டுருவேன். அப்படி ஒரு நாள் நான் ஜோசியம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து ஜோசியம் பார்த்தேன். அவன் போயிட்டான். ஜோசியம் பார்த்ததுக்கு கூலி எதுவும் தரலை. இப்பொழுதுதான் வந்து அந்த உணவை எனக்கு கொடுத்தான். நான் அதைத்தான் கொண்டு வந்தேன், நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களே என்று அந்த அடிமை சொல்லுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாய்க்குள்ளே விரல விட்டு ஃபக்கா குல்ல ஷைஇன் ஃபி பத்னிஹி, சாப்பிட்ட அத்தனையும் வாந்தி எடுத்துட்டாங்க. ஹராமான உணவு விஷயத்தில் சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தால் பாருங்க. கையை விரல விட்டு வாந்தி எடுத்துட்டாங்களாம். வாந்தி எடுத்துட்டு சொன்னாங்க, இதுதான் முக்கியமான வாசகம், குல்லு ஜஸதின் நபத மின் சுஹத்தின் ஃபன்னாரு அவுலா பிஹி, ஹராமான வழியில் கிடைக்கக்கூடிய உணவை உண்டு வளரக்கூடிய இந்த சதை நரகத்திற்குத்தான் தகுதியானது. ஹராமான வழியில் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய இந்த உணவின் மூலமாக வளரக்கூடிய சதை என்பது நரகத்துக்குத்தான் தகுதியானது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதர நண்பர்களே, நிறைய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஸ மின்னா, இவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்ற வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இப்படியும் சொன்னார்கள், குர்ஆனை அழகான முறையில் ஓத வேண்டும், குர்ஆனை ராகமான முறையில் ஓத வேண்டும், கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும். சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ மின்னா மன் லம் யதகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை அழகான தொனியில் அழகான ராகத்தில் ஓதாதவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள். அதே போன்று லைஸ மின்னா மன் லம் யர்ஹமு ஸகீரனா, சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டாதவர்கள், சிறியவர்களின் மீது அன்பு காட்டாதவர்கள், சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டாதவர்கள், வலம் யுவக்கிர் கபீரனா, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள், பெரியவர்களுக்கு
மரியாதை கொடுக்காதவர்கள் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். ஆக எந்தெந்த சமயத்தில் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை அறிந்து கொண்டு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக அந்த செயலை குறித்து எச்சரிக்கை கொடுக்கும் முகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அந்த வார்த்தை என்ன, அந்த எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தினார்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அந்த பாவகரமான காரியங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.